ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோவை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் எனக்கு மாம்பழம்னா எவ்வளோ பிடிக்கும்னு. அம்மா வீட்லேயே கிலோ கணக்கில் மாம்பழம் சாப்பிட்டு வந்தேன். அது பார்த்தாதுன்னு இங்கே பெங்களூர் வந்த பிறகு எனக்காக மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ மாம்பழம் பாருங்க, இது டைரெக்டாக மரத்துலேருந்து பிக் பண்ண மாம்பழங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் என்ன, நம்ம சாப்பிட வேண்டியதானே, அந்த கையோடய நான் சாப்பிட்டுட்டேன். இது நெக்ஸ்ட் டே சண்டேனாலே நம்ம வீட்டில் எங்கள் வீட்டில் என் அஸ்னா வந்து சமையல் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம குட்டி பொண்ணு ஆலியாவும் அவங்க டேடிக்கு ஹெல்ப் பண்றேன்னு கூட இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சிக்கன்ல மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணதெல்லாம் நம்ம ஆலியா பாப்பா தான். நெக்ஸ்ட் மிக்சிங் நடக்குது. இங்க பாருங்க, பிரியாணிக்கு செஃப் நல்லா அழகா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஆளாளுக்கு ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆல்ஃபியா மட்டும் வேலை பார்க்காம இருக்கால. சரி, இவ்வளவு விட்டா சும்மா விட்டா சரியாகான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அவளுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு, அது வேற ஒண்ணும் இல்லைங்க, மாடியில போய் துணி காய வைக்கிற வேலை தான். எப்படி பண்ற பாருங்க, மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு வீட்டுல வேலை பார்க்கணும்னா அவ்வளோ கஷ்டம் மேடம்க்கு. சரி ஓகே, அவளுக்கு ஒரு வேலையை கொடுப்போன்னு பண்றோம். மூஞ்சி ஒவ்வொன்னு வச்சுட்டே பண்ணிட்டு இருக்காங்க. அவ வேற மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு துணியை காய போட்டுருக்கா. மேல பார்த்தா அடிக்கிற வெயில் போய் மலைக்கு கருத்துட்டு இருக்குது. இது என்னடா வம்புன்னு பார்த்துட்டு சரி ஓகே துணியை போடுவோன்னு போட்டுட்டு இருக்கோம். இவளை நம்பி துணிக்காய போட்டா துணியை கூட ஒழுங்கா விரிக்க தெரியல. சரி நம்மளே விரிச்சிரோன்னு விரிக்கிறோம். நல்லா காத்து வீசுது, இருந்தாலும் மழை வர மாதிரியே இருக்குது. ஒரு டவுட்லயே காய போட்டு அவ்வளோ துணி இருக்குது. இதை எப்படா காய போட்டு எடுப்போன்னு யோசிச்சுட்டே காய போட்டுட்டேன். ஃபைனலா என்ன பண்றது, மழை வந்தாலும் வரட்டும்னு சொல்லிட்டு துணியெல்லாம் காய போட்டுட்டேன். சரி துணியை காய போட்டுட்டு கீழே வந்தா முக்காவாசி வேலை முடிஞ்சிருச்சு. சரி கொஞ்சம் இளநீர் குடிச்சு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகும்னு இளநீர் குடிச்சிட்டு வச்சுட்டோம். ஃபைனலா நம்ம வீட்டில் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்ணிட்டாங்க. அப்புறமா சிக்கன் கிரேவி இதெல்லாம் பண்ணது என் அஸ்தா. சிக்கன் கிரேவி பண்ணிட்டாங்க, ரைத்தா, பாயில்டு எக்கு, அப்புறமா கொஞ்சமா சாலட் பண்ணியிருந்தோம். அப்புறமா இந்த பாயாசத்தை பண்ணது நான் தான், பாயாசம். அப்புறமா சிக்கன் 65 எல்லாம் பண்ணி இன்னைக்கு லஞ்சை நாங்கள் ஒரு வழியா முடிச்சிட்டோம். இன்னைக்கு அருமையான சாப்பாடு. வீட்டுக்கு நம்மளோட கெஸ்ட்டுங்க எல்லாம் வந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுத்து நாங்க சாப்பிட்டுட்டு ஃபைனலா ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். மழை வந்து சொதப்பிட்டு சரி ஓகே, இந்த மழையிலேயே நாங்க எங்க போனோம், எந்த இடத்துக்கு போனோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க. பாய்.